தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 10 லட்சம் ரூபாய் எடப்பாடி அறிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 10 லட்சம் ரூபாய் எடப்பாடி அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல்கள். இந்த தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் வெறித்தனமாக இறங்கியிருக்காங்க. அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதியாக வழங்கினாங்க. கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக வாய்க்கு வந்த எல்லாத்தையும் வாக்குறுதியாக வழங்குச்சு. ஆனால் 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. உதாரணத்துக்கு மாதாந்திர மின் கணக்கீடு, நீட் தேர்வு உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி இப்போ பல வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு வருது. அதில் முக்கியமான ஒரு அறிவிப்பு சற்று முன் வெளியிட்டிருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதாவது பொங்கல் பண்டிகையை ஒட்டி மற்ற இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எதிர்பாராத விதமாக மாடு முட்டி வீரர்கள் இறந்தால் அவர்களுடைய குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஏற்கனவே காளமாடு வளர்க்குறவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அறிவிச்சாப்புல. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த 1000 ரூபா மக்களுக்கு மாதம் போய் சேரல. 5 வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 60,000 ரூபா கொடுக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். இன்னும் காளமாடு வளர்க்குறவங்களுக்கு அந்த 1000 ரூபா மாதந்தோறும் கொடுக்கல. ஜல்லிக்கட்டு பரிசு வெல்பவர்களுக்கு அரசாங்க விலைன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல. அது எப்போ நிறைவேற்ற போகிறாப்புலன்னு தெரியல. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டி இறந்தவங்களுக்கு 10 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாப்புல. வாக்குகளை கவர்வதற்காக அறிவிப்புகள் வெளியிடுறாரு. ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வாரா என்பது கேள்விக்குறி தான்.